بسم الله الرحمن الرحيم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள் பெரும் பாவங்களை விட்டும் அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய அனைத்து காரண காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் நம் அனைவர்களுக்கும் தந்தருளி அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மிக பெருங்கருணையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் சற்றேறக்குறைய ஒரு 10-15 நோன்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இன்னும் மீதம் இருக்கின்ற நோன்புகளை உடல் ஆரோக்கியத்தோடு நோக்கிற ஒரு வாய்ப்பையும் அதிகம் இபாதத்து செய்கின்ற ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள வேண்டும். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ஏக நாயனாகிய அல்லாஹுவை குறித்து நாம் ஒரு 1-2 தினங்களாக தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அதில் அல்லாஹ் என்பவன் எப்படி உருவானான், அவனுடைய தன்மைகள் என்ன, அந்த அல்லாஹுவை குறித்து இந்த மனித சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் எப்படி நினைத்து வருகிறார்கள், அந்த அல்லாஹுவை குறித்து மனித சமூகத்தில் இருக்கிற நாம் எப்படி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு நம்மையெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அந்த அல்லாஹுவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை ஒரு உயிரோட்டத்தோடு நாம் புரிந்து கொண்டால்தான் அவனை குறித்துள்ள ஒரு அச்சம் நம்முடைய வாழ்விலே உண்டாகும். அல்லாஹுவை குறித்து நாம் ஒரு உயிரோட்டத்தோடு புரிந்து கொண்டால்தான் அவனுக்கு செய்கிற இபாதத்துகளிலும் ஒரு உயிரோட்டம் இருக்கும் என்பதை நாம் கடந்த காலங்களிலே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற அந்த ஏகத்துவ கோட்பாட்டின் மைய கருத்தை வைத்து நேற்றும் நேற்றைய முன்தினமும் அல்லாஹுவை குறித்து நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதில் அடுத்ததாக நாம் காணவிருந்தது இலாஹ், லா இலாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, எந்த கடவுள்களும் இல்லை. அப்படியானால் கடவுள்கள் எப்படி மனித சமூகத்திலே உருவாகிறது? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த இலாகுகளை குறித்து, கடவுள்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை ஓரளவுக்கு நேற்றைய தினம் நாம் பார்த்தோம்.
அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி, இலாஹு என்பது எப்பொழுது ஒரு மனிதன் உண்டாக்குகிறான், எப்பொழுது இலாஹு உருவாகிறது என்றால், உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதனின் மீதோ இறந்து போன ஒரு மையவாடியின் மீதோ மனிதன் உருவாக்கி இருக்கின்ற ஒரு உருவச்சிலையின் மீதோ எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வணக்க வழிபாடு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் என்றால், ஒன்று மறைமுகமாக அது நமக்கு உதவி செய்கிறது என்கிற ஒரு அபரிவிதமான நம்பிக்கை மனிதன் வைக்க வேண்டும். அதன் மீது ஒரு நேசமும் பாசமும் மனிதன் வைக்க வேண்டும். அதை பற்றியுள்ள ஒரு பயமும், மறைமுகமாக அது நம்மை வந்து தாக்கும் என்கிற ஒரு அச்சமும் மனிதனுக்கு ஏதாவது ஒரு பொருளின் மீதோ ஒரு உயிருள்ள ஒரு உயிர் ஜீவராசியின் மீதோ உண்டானால் அப்பொழுது அது இலாவாக மாறிவிடும். நேற்றைய தினம் நிறைய இலாகுகளை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நாம் பார்த்தோம். ஒரு பொருளின் மீதோ ஒரு மனிதனின் மீதோ இறந்த ஒரு மனிதனின் மீதோ ஒரு உருவச்சிலையின் மீதோ அபரிவிதமான பாசம் வைத்து அது நமக்கு உதவி செய்கிறது என்று மனிதன் நினைக்க ஆரம்பித்தால், அல்லது அவைகளின் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படும் என்று மனிதன் நினைக்க ஆரம்பித்தால் மனிதன் அதற்கு வணக்க வழிபாடு செய்ய ஆரம்பிப்பான். அதுதான் இலாஹு தோன்றுகிற வரலாறுகள். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ், இலாஹ் என்பதே கிடையாது. நீங்கள் நினைக்கின்ற இந்த இரண்டு காரியங்களும் இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எந்த சக்திக்கும் கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் நேற்றைய தினம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன், ஓமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகுன். பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே இணை வைத்தல் கலக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னானே, அது வருவதற்கு என்ன காரணம்? இந்த உலகத்தில் வாழ்ந்து போய் மரணித்து பல ஆண்டுகளாக ஆன பிறகு நல்லவர்களாக இந்த உலகத்தில் மரணித்து போனவருடைய கபறுகள் வணக்க வழிபாட்டுக்குரிய தலமாக மாறியதற்கு இந்த இரண்டு அம்சம்தான் காரணம். அவுலியாக்களை நேசிப்பது, அவர்கள் இறந்து போனாலும் மறைமுகமாக நமக்கு உதவி செய்வார்கள். அவுலியாக்களை குறித்து நாம் ஏதாவது ஒரு அனர்த்தமான ஒரு முடிவுக்கு போனால் அவர்கள் நம்மை சபிப்பார்கள், நாம் அவருடைய கோபத்திற்கு ஆளாவோம், அவர் நமக்கு தீங்கு செய்யக்கூடும் என்று பயப்படுகிற காரணத்தினால் தான் மனிதன் இபாதத்து செய்ய ஆரம்பிக்கின்றான். 2வது அத்தியாயத்தின் 165வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமினன் நாசி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அன்தாத்தன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். மனிதர்களில் ஒரு சாரார் உண்டு, அல்லாஹுவை நேசிப்பதைப் போலவே அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் நேசிக்கிறார்கள். பார்த்தீர்களா? அல்லாஹுவை ஒரு அடியான் நேசிக்க வேண்டும், அவனை படைத்த ரப்பை ஒரு அடியான் நேசிக்க வேண்டும், உண்மையான இலாகுவாக திகழ்கின்ற அந்த அல்லாஹுவை ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுவை நேசிப்பதைப் போலவே அல்லாஹுக்கு இணைதுணைகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டு அவர்களையும் அடியார்கள் நேசிக்கிறார்கள் அல்லாஹுவை நேசிப்பதைப் போல. 39வது அத்தியாயத்தின் 45வது வசனம், வஇதா துக்கிரல்லாஹு வஹதஹு இஸ்மஅஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা. அல்லாஹுவை நம்பாத, மறுமையை நம்பாத ஒரு சாராருக்கு அல்லாஹ் என்கிற வார்த்தையை கேட்டாலே முகமெல்லாம் அவர்களுக்கு சுருங்குகிறது, அவருடைய உள்ளமெல்லாம் சுருங்கி விடுகிறது. ஏதோ ஒரு வெறுப்புக்குரிய வாசகத்தை போல் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹுவை நேசிப்பதைப் போல அல்லாஹு அல்லாதவர்களையும் நேசிக்கிறார்களாம். மறுமையை நம்பாமல் அல்லாஹுவை நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களில் ஒரு சாரார் அல்லாஹுவை குறித்து சொல்லும் பொழுது முகமெல்லாம் சுருங்கி உள்ளமெல்லாம் சுருங்கி விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உன்னை விசுவாசிக்கோ. 8வது அத்தியாயத்தின் 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஸ்லத் குலூபுஹும். உண்மை விசுவாசிகள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய பெயர் கேட்டால் உள்ளமெல்லாம் நடுநடுங்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 39வது அத்தியாயத்தின் 36வது வசனம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை குறித்து, அல்லாஹ்வுடைய பண்புகளை குறித்து, அல்லாஹ் யார் என்பவன் என்பதை குறித்து மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது
அந்த மக்கள் இதைத்தான் கையாண்டார்கள். யாரை அவர்கள் இலாஹுவாக வணங்கி வழிபடுகிறார்களோ, முஹம்மதே, நாங்கள் வணங்குகிற இறைவன் அல்லாதவர்களை நாங்கள் வணங்கிக் கொண்டிருப்பதாக நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்களே, அவர்களை நீங்கள் ஏசினாலோ இல்லை என்று நீங்கள் சொன்னாலோ அவர்களின் மூலம் உங்களுக்கு துன்பம் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு பயமுறுத்தினார்கள். இதை அல்லாஹ்வே அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 39வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ் அடியார்களுக்கு போதுமானவனாக இல்லையா? அல்லாஹ் அடியார்களுக்கு போதுமானவனாக இல்லையா? வயஹஃபிஃபூனஹு பில்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு நபியே உம்மை அவர்கள் பயமுறுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஏன் அல்லாஹு அல்லாத அவுலியாக்களிடத்திலே சென்று துஆக்களை கேட்கிறீர்கள்? ஏன் பிரார்த்தனை செய்கிறீர்கள்? ஏன் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் செய்ய வேண்டிய எல்லா வணக்க வழிபாட்டையும் கொண்டு போய் ஏன் செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவுலியாக்களை ஏசாதீர்கள், அவுலியாக்களுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள், அவுலியாவுடைய சாபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று பேசுகிறார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே வாழ்ந்த மக்கள், மதீனாவிலே வாழ்ந்த மக்கள் அப்படித்தான் பேசினார்கள். வயஹ்விஃபூனக பில்லதீன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர்களை கொண்டு அவர்கள் உம்மை பயமுறுத்துகிறார்கள். அல்லாஹுதான் மூமின்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இலாஹு உருவாவதற்கு அடிப்படையான காரணம் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது உள்ள நேசம். அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் மறைமுகமாக, அவர்கள் நம்மை மறைமுகமாக நம்மை தாக்குவார்கள் நாம் அவர்களை நேசிக்காவிட்டால் என்று எதன் மீதாவது ஒரு அடியான் நம்பிக்கை வைத்தால் அவனையும் அறியாமல் அதனிடத்திலே அவன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறான், வணக்க வழிபாடு செய்ய ஆரம்பிப்பான். அதுதான் உலகத்தில் அல்லாஹு அல்லாதவர்கள் உருவாவதற்கு காரணம். அடுத்து நாம் பார்க்கவிருக்கிற ஒரு பாடம், சரி எந்த இலாகுகளும் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹுவை பற்றி. அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அன்பும் தெய்வம். இந்த உலகத்தில் எக்கு திசை திரும்பினாலும் நீங்கள் கடவுளை பார்க்கலாம், எல்லாம் கடவுள் என்கிற அத்வைத சித்தாந்தம் உலகத்திலே உண்டு. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை இந்த மனித சமூகத்திற்கு போதிக்கிறார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? 6வது அத்தியாயத்தின் 18வது வசனம், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அல்லாஹ் அடியார்களை மேல் இருந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் என்பவன் இந்த உலகத்தின் எக்கு திசை திரும்பினாலும் அல்லாஹ் என்பவன் கிடையாது. அல்லாஹ் என்பவன் மேல் இருந்து கொண்டு தன்னுடைய அடியார்களின் மீது ஆட்சி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்பவன் மேல் இருக்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். 16வது அத்தியாயத்தின் 50வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறிதொரு இடத்தில் கூறும் பொழுது, யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃஅலூன மா யுமரூன், மூமின்கள் மேல் இருந்து கொண்டு மக்களை ஆட்சி செய்கிற அல்லாஹுவை குறித்து அஞ்சுகிறார்கள் மூமின்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் மேல் இருந்து கொண்டு தன்னுடைய ஆதிக்கத்தின் மூலம், தன்னுடைய ஆற்றலின் மூலம் இந்த உலகம் முழுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி ஹதீஸ்களின் வாயிலாக அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முஸ்லிம், புகாரி போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளிலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு நபித்தோழர் முஆவியத் இப்னு ஹத்தம் என்று அவருடைய பெயர். அவருக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை இருந்தது. ஒரு அடிமை அந்த ஆட்டை கவனித்து வந்தார். ஒரு நாள் அந்த அடிமை பொடும்போக்காக இருந்த நேரத்தில் ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு சென்று விட்டது. அடிமையை அடித்து விடுகிறார் இந்த நபித்தோழர். சிறிது நேரத்திலே மனக்கவலைக்கு ஆளாகிறார். அடிமையை அழைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். யா ரசூல் அல்லாஹ், இப்படிப்பட்ட சம்பவத்தால் நான் இந்த பெண்மணியை அடித்து விட்டேன், மனது கவலையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவலைப்பட்டார். ஏனென்றால் அடிமை இடத்திலே நீதமாக நடங்கள் என்று போதித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணி முஸ்லீம் ஆயிருக்கிறாளா இல்லையா என்பதை எப்படி சோதித்தார்? அன்பார்ந்த சோர்களே, எப்படி சோதித்தார்? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முஸ்லீமா காஃபிரா என்று நாம் தெரிவதற்கு என்ன செய்வோம்? உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்போம்.
இல்லையா? உங்களுடைய பெயர் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தையுடைய பெயர் என்ன? அப்துல்லா. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் நரகத்தில் இருக்கிறார். பெயரா முஸ்லிமா காஃபிரா என்று தீர்மானிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். அந்த பெண் முஸ்லிமா அல்லது காஃபிரா என்பதை தீர்மானிக்க ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நான் யார்? இரண்டே கேள்வி. அல்லாஹ் எங்கே இருக்கிறான், நான் யார்? அந்த பெண்மணி சொன்ன பதில், அல்லாஹ் 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ் அரிசில இருக்கிறான், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண்மணி முஸ்லிமானவள், அந்த பெண்மணி இஸ்லாமிய மார்க்கத்தை ஒப்புக்கொண்டவள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த நபிமொழியிலிருந்து ஒரு அடிமை பெண் விளங்கி வைத்திருக்கிறாள். அல்லாஹ் என்பவன் மேலிருந்து கொண்டு வானத்தில் இருக்கிறவன் இருந்து கொண்டு அல்லாஹ் மனித சமூகத்தை ஆட்சி செய்கிறவன் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே பேசுகிறார். வானத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ்வினுடைய தூதரில் ஒருவன் தான் நான். தன்னை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அறிமுகம் செய்கிறார். அவரும் சொல்கிறார், அல்லாஹ் என்பவன் வானத்தில் தான் இருக்கிறான். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஸைத் அவர்களுக்கு திருமணம் முடித்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே பல சம்பவங்களை நினைவு கூறுகிறார். அவருடைய மனைவிமார்களிலே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமைப்பட்டு பேசுவதுண்டு. உங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த பூமியிலே தான் மனமுடித்து கொடுத்தான். என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கிருந்து தீர்மானித்து எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தந்தான் என்றால் 7 வானத்திற்கு மேல் இருக்கிறானே அல்லாஹ், அங்கு தீர்மானித்து என்னை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் மனமுடித்து கொடுத்தான். ஒரு சம்பவத்தின் மூலம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியிலே உரை நிகழ்த்தினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். உரையினுடைய கடைசியில் மக்களை பார்த்து கேட்டார், மக்களே, என்னை குறித்து மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். என்னை குறித்து மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை குறித்து என்ன நாங்கள் விசாரிக்கப்படுவோம்? சஹாபாக்களுடைய கேள்வி. தூதராக வாழ்ந்த காலத்தில் தூதுத்துவத்தை முழுமையாக உங்கள் மத்தியிலே நான் எடுத்து சொன்னேனா என்று அல்லாஹ் என்னை குறித்து உங்களிடத்திலே மறுமை நாளில் விசாரிப்பான். நீங்கள் என்ன பதிலை அந்த நாளில் சொல்லுவீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தாக இடி முழக்கம் போல பதில் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் எங்கள் மத்தியிலே எடுத்து வைத்து விட்டீர்கள், எதையும் நீங்கள் மறைக்கவில்லை, மார்க்கத்தை முழுமையாக சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி என்றார்கள். வானத்தின் பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? அல்லாஹ் என்பவன் அங்கே தான் இருக்கிறான். நம்ம அந்த சொல்களை சாதாரணமாக நம்முடைய வாழ்வில் இருக்கிற உதாரணத்தை சொல்லலாமே. தொழுகை முடிந்த உடனே நாம் எப்படி துஆ செய்கிறோம்? 2 கரத்தையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான் என்பதற்காக வேண்டி. இந்த பூமியில் எங்கு திரும்பினாலும் பார்க்கிற இடங்களிலெல்லாம் கடவுள் என்ற கிரேக்க தத்துவங்கள், அத்வைத சித்தாந்தங்கள் இந்த உலகத்தில் போதிக்கின்றது. ஆனால் இஸ்லாம் முற்றிலும் அதற்கு மாறுபட்டு அல்லாஹ் என்பவன் வானத்தில் தான் இருக்கிறான் என்று தெளிவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் நமக்கு தெளிவாக அவனை குறித்து விளக்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்துக்கு போனார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். மேராஜுடைய பயணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே போனார்கள்? அபிசீனியாவுக்கோ சிரியாவுக்கோ எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் போகல? மேராஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அழைப்பதாக சொல்லி எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள்? 7 வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற ஒரு எல்லை, அந்த எல்லைக்கு மேல் எந்த மலக்குமார்களும் போவதற்கு அனுமதி இல்லை. எந்த மலக்குமார்களும் அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் ஏதாவது இறை செய்தியை வகியை சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுவான். அதை சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலிருந்து தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சேகரித்து தூதர்களுக்கு வந்து சொல்லுவார். இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பணி. அப்ப அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற அல்லாஹ் விதித்திருக்கின்ற அந்த எல்லை வரை
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் விட்டு இதற்கு மேல் வருவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்று வந்து திரும்ப வந்தாரே, அந்த மிஅராஜுடைய பயணத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் 7 வானங்களையும் தாண்டி இருக்கிறான் என்பது இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டினால் வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவான். என அருமையான ஒரு நபிமொழி. பூமியில் இருக்கின்றவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டினால் வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவான். ஒரு சம்பவத்தை சொல்வதோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்பவன் அவன் வானத்திலே இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுப்பு நடத்துகிறார்கள் இந்த சமூகத்திற்கு. இனி ஃபிரௌனை எடுத்துக்கொண்டால், ஃபிரௌன் விளங்கி வைத்திருந்தானே அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது ஃபிரௌன் சொன்னான், தன்னுடைய மந்திரிகளை அழைத்து உயர்வான கோபுரத்தை எனக்கு கட்டுங்கள், நான் வானத்தை தொட்டு பார்த்து மூசாவுடைய இறைவனை பார்க்க வேண்டும் என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு போதித்தது அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வகுப்பு, இந்த வகுப்பினுடைய பாடத்தினூடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம், அல்லாஹ் என்பவன் வானத்தில் இருக்கிறான். இனி வானத்தில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அடுத்த கிளாஸ். அடுத்து அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்வது, வானத்தில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலும் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளிலும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் வானம் என்பது 7 வானம் உங்களுக்கெல்லாம் தெரியும். பூமி 7 வானம் 7 என்றெல்லாம் உங்களுக்கு அடிப்படையிலேயே தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்திற்கு போகும்பொழுது ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு இறை தூதர்களை பார்த்தார்கள் என்பது கூட நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான். அரிசி எங்கே இருக்கின்றது? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 20வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. அல்லாஹ் அரிசின் மீது அமைந்திருக்கிறான். அல்லாஹ் அரிசின் மீது அல்லாஹ் அமைந்திருக்கிறான். 7 வானத்தில் ஏதாவது ஒரு, எந்த வானத்தில்? 1வது வானத்திலா, 2வது வானத்திலா, 3வது வானத்திலா என்றால் 7 வானங்களையும் தாண்டி, சொர்க்கம் நரகத்தையும் தாண்டி அரிசி என்ற உன்னதமான ஒரு இடம், அதற்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ்தான் சொர்க்கமே இருக்கிறது. அதை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னாடி அதற்கு ஆதாரம் சொல்லுவோம். சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ்தான் சொர்க்கமே இருக்கிறது. அப்ப 7 வானங்களையும் தாண்டி, சொர்க்கத்தையும் தாண்டி, நரகத்தையும் தாண்டி, சொர்க்கத்தையும் தாண்டி, சொர்க்கத்தினுடைய 100 படித்தரங்களையும் தாண்டி, அப்படி புரிந்து கொள்ளுங்களேன். சொர்க்கத்திற்கு 100 படித்தரம் உண்டு. சொர்க்கம் என்றால் நீங்கள் நினைப்பதை போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் அல்லாஹ், குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அல்லாஹ் நல்லவர்களுக்கெல்லாம், இபாதத்து செய்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு காலி மனை அல்ல, காலி இடமல்ல சொர்க்கம். சொர்க்கத்தில் 100 அந்தஸ்துகள் உண்டு. உன்னதமான அந்தஸ்து எது சொர்க்கத்தில்? சொர்க்கத்தில் உன்னதமான அந்தஸ்து எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அது சுற்றிலும் மாளிகையை கொண்டது, கண்ணாடி மாளிகையை கொண்டது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது சுற்றிலும் கண்ணாடி மாளிகையை கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சொர்க்கத்தை குறித்து கேட்கும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தா யா அல்லாஹ் என்று நீங்கள் கேளுங்கள். அங்கே இருந்து கொண்டு நீங்கள் பார்க்கலாம், சொர்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதியையும் நீங்கள் அங்கே இருந்து கொண்டு பார்க்கலாம். அதற்கு மேல்தான் அல்லாஹ்வுடைய அரிசே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியிலே பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் அரிசின் மீது அமைந்திருக்கிறான். 32வது அத்தியாயத்தின் 4வது வசனம், அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ 6 அய்யாமின் ثم استوى على العرش. வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் அரிசின் மீது அமைந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். கிரேக்க தத்துவங்கள் கூறுகிறது, அரிசின் மீது அல்லாஹ் அமைந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் வானத்தை படைத்து, பூமியை படைத்து, மனிதர்களை படைத்து, எல்லா உயிர் ஜீவராசிகளையும் அல்லாஹ் படைத்து, இறுதியில் அந்த அரிசையும் அல்லாஹ் ஆக்கிரமித்துக் கொண்டான், ஆக்குபை செய்து கொண்டான். கிரேக்க தத்துவம் இஸ்லாத்திற்கு விரோதமான கிரேக்க தத்துவம். கிரேக்க தத்துவங்களை பொறுத்த வரையில் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சிஃபத்துகளுக்கும் தன்னுடைய அறிவை கொண்டு ஆய்வு செய்து வழிகட்டு போன கூட்டம் தான் கிரேக்க தத்துவம் என்பது.
அந்த தத்துவத்தை உடையவர்கள், தத்துவ சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள், கிரேக்க தத்துவத்தை விரும்புகிறவர்கள், அதை படித்து மனனம் செய்தவர்கள் எல்லாம் பேசுவார்கள், அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தானா, படைத்து முதல் வானத்தை படைத்தான், இரண்டாவது வானத்தை படைத்தான், இப்படி 7 வானத்தை படைத்தான், நரகத்தை படைத்தான், சொர்க்கத்தை படைத்தான், விதியை படைத்தான், லவ்ஹுல் மஹ்ஃபூலை படைத்தான், இறுதியில் அல்லாஹ் அந்த அர்ஷ் என்று சொல்லப்படுகிற அந்த உயர்வான அந்தஸ்தையும் அல்லாஹ் ஆக்கிரமித்தான். கிரேக்க தத்துவம் பேசுகிறது. அது இஸ்லாத்திற்கு விரோதமான போக்கு. ஆக்கிரமிப்பு என்றால் என்ன சகோதரர்களே? அமெரிக்கா ஈராக்கை ஆக்கிரமித்தது, அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தது என்றால் என்ன பொருள்? கொடுக்க மறுக்கின்ற ஒரு காரியத்தை சக்தியை பிரயோகப்படுத்தி புடுங்குவதற்கு பெயர் தானே ஆக்கிரமிப்பு என்பது. அல்லது அந்த இடத்தில் வேறு யாராவது ஒரு மனிதர் இருந்து அந்த மனிதரை துரத்திவிட்டு இன்னொரு மனிதர் அந்த இடத்திற்கு போவதற்கு பெயர் தான் ஆக்கிரமிப்பு என்பது. அப்படியானால் கிரேக்க தத்துவம் உண்மையானால் அல்லாஹ் அரிசை ஆக்கிரமித்தான் என்றால் அந்த அரிசில் இதற்கு முன்னால் யார் இருந்தார் என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அந்த அரிசை இதற்கு முன்னால் யார் ஆக்கிரமித்து வைத்திருந்தார் என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? இதெல்லாம் வழிகேட்டு சிந்தனைகள். நாமெல்லாம் இப்படியெல்லாம் சிந்திக்கவே கூடாது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ் வானத்தில் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் அரிஷின் மீது அமர்ந்திருக்கிறான். அத்தோடு நம்முடைய சிந்தனை முடிந்து விட்ட சோர்களே, அல்லாஹ்வை குறித்து அதிகமாக சிந்திக்க கூடாது என்பதை சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்தோம். சிந்திப்பதற்கென்று ஒரு சில வரைமுறை உண்டு. அது குறித்து தான் மனிதன் சிந்திக்கவே முடியும். மனிதன் எல்லாவற்றையும் சிந்தித்த பிறகுதான் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் இல்லை. உலகத்திலே யதார்த்தம். ஆக அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் அரிஷின் மீது அமர்ந்திருக்கிறான். அரிசுக்கு கால்கள் உண்டா? அரிசி என்பது ஒரு இருப்பிடம் என்பதற்கு அரிசி என்று சொல்லப்படும். நம்முடைய சேர், நாம் அமர்ந்திருக்கிற சேர் 4 கால்களை கொண்டது. அரிசுக்கு சேர்கள் உண்டா, கால்கள் உண்டா என்றால் எத்துணை கால் என்று தெரியாது, ஆனால் கால்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே நமக்கு அதை விரிவுபடுத்துகிறார். புகாரி என்று சொல்லப்படுகிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கிறோம். ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் சண்டை ஏற்படுகிறது. யூதர் என்ன சொல்கிறார்? அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வினுடைய தூதராகிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது சத்தியமாக, அவரைத்தான் மனித சமூகத்திலே சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்தான் என்கிறார். முஸ்லிம் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியமாக என்கிறார். இருவருக்கும் வாய் தகராறு ஏற்படுது, சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வழக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், முஸ்லிமை பார்த்து சொல்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி என்னை நீங்கள் ஒருபோதும் பேசாதீர்கள். என்ன காரணம் தெரியுமா? சூர் ஊதப்படும் மறுமை நாளில். அப்பொழுது எல்லாம் மூர்ச்சையாகி விடுவார்கள். மூர்ச்சையாகி விட்டால் முதலில் அந்த மூர்ச்சையாகி விட்டு மயக்கமுற்று கிடக்கக்கூடிய மனிதர்களிலேயே விழிக்கின்ற மனிதர்களில் முதல் மனிதன் நான் தான். யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சூர் ஊதப்பட்டு எல்லோரும் மயக்கமுற்று விழுந்தவுடனே மயக்கத்திலிருந்து தெளிகிற மனிதர்களில் முதல் மனிதர் நான் தான். அப்படி நான் தலையை உயர்த்தி பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய ஒரு காலை பிடித்து கொண்டு அவர் இருப்பதை நான் பார்த்தேன். அப்பொழுது நான் நினைத்தேன், மூர்ச்சியாகும் பொழுது என்னுடைய சகோதரர் மூசா மூர்ச்சி ஆகாமல் இருந்திருக்கலாம். என்ன காரணம்? தூர்சீனா மலையில் அல்லாஹ்வை பார்க்க விரும்பும் பொழுது அல்லாஹ் அவரை மூர்ச்சியாக்கினானே. சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோமே, அல்லாஹ்வை பார்க்க விரும்பிய காரணத்தினால் அல்லாஹ் ஒளியை ஒரு மலையின் மீது செலுத்தி அந்த மலை சுக்குநூறாகி பிறகு மயக்கமுற்று கீழே விழுந்தாரே. அதற்கு பகரமாக அல்லாஹ் அவரை மூர்ச்சியாக்காமல் இருந்தானோ, அல்லது எனக்கு முன்னதாகவே என்னுடைய சகோதரர் மூசா எழுந்து விட்டாரோ, அப்படிப்பட்ட சங்கைக்குரியவரை தாழ்த்தி என்னை உயர்த்தாதீர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நபிமொழியிலே பாருங்கள், அல்லாஹ்வுடைய அரிசினுடைய ஒரு காலை பிடித்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கால்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய அரிசில் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான் சகோதரர்களே, அப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய அரிசுக்கு மேல் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான் என்பதுதான் இஸ்லாத்தின் சரியான கோட்பாடு. அல்லாஹ்வுடைய அரிஸ், அந்த அர்ஷினுடைய நிழல் 7 நபர்களுக்கு கிடைக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளிலே சொல்கிறார். அது தனி பாடம். அந்த அர்ஷை மலக்குமார்களில் 8 மலக்குமார்கள் அந்த மறுமை நாளிலே சுமந்து வருவார்கள். நரகத்திற்கென்றே நரக காவலாளிகளாக ஒரு சில மலக்குமார்கள், சொர்க்கத்தை பாதுகாக்கிற மலக்குமார்கள், கேள்வி கணக்கு கேட்டு தீர்ப்பு சொன்ன பிறகு நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் மனிதர்களை அழைத்து செல்வதற்கென்று மலக்குமார்கள்,
மனித உயிர்களை கைப்பற்றுகிற மலக்கு, நன்மை தீமையை எழுதுகிற மலக்கு, மூமின்களை பாதுகாப்பதற்கென்று மலக்கு, மூமின்களை பாதுகாப்பதற்கென்று மலக்கு, கபர்களிலே கேள்வி கேட்பதற்கென்று மலக்கு, பல மலக்குகள் உண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற. அதில் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து எத்துணை மலக்குமார்கள் இருக்கிறார்கள்? 8 மலக்குமார்கள் இருப்பதாக அல்லாஹ் 69வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா. அந்த மறுமை நாளில் வானவர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 8 மலக்குமார்களில் ஒரு மலக்கை குறித்து மட்டும் சொல்வதற்கு எனக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கியிருக்கிறான். அந்த ஒரு மலக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவர் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அந்த ஒரு மலக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவர் தெரியுமா? நம்முடைய தோளுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு சோர்களே? அதிகபட்சம் ஒரு சான் கூட இருக்காது இல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து வருகின்ற அந்த மலக்குமார்களில் ஒரு மலக்கை மட்டும் குறித்து எனக்கு சொல்வதற்கு அல்லாஹ் ஜிப்ரீலின் மூலம் அனுமதி வழங்கி இருக்கிறான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு மலக்கை குறித்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து வருகிற 8 மலக்குமார்களில் ஒரு மலக்கு, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய காதுக்கும் தோளுக்கும் மட்டுமே இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தூரம்? 700 ஆண்டு காலம் நாம் பயணம் செய்கிற தூரமாம், காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தூரம். அப்ப மறுமையை பொறுத்த வரையில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பொறுத்த வரையில், நரகத்தை பாதுகாக்கின்ற வானவர்களோ, சொர்க்கத்தை பாதுகாக்கின்ற வானவர்களோ, அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து செல்கிற வானவர்களோ, நீங்களும் நானும் நினைப்பதைப் போல உள்ள சாதாரணமான நம்முடைய தோற்றத்திலே உள்ள சக்தி வாய்ந்த மனிதர்கள் அல்ல, சக்தி குறைந்த மனிதர்கள் அல்ல, அபரிவிதமான ஆற்றல் படைத்தவர்கள் அந்த மலக்குமார்கள் என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அல்லாஹ்வுடைய அரிஸ் 7 வானங்களையும் தாண்டி சொர்க்கத்திற்கு மேலாக இருக்கிறது என்றால் அதுவும் எங்கே இருக்கிறது? அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 11வது அத்தியாயத்தின் 7வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அரிஸ் எதன் மீது இருக்கிறது என்றால், வகான அர்ஷுஹு அலல் மாஇ. நீரின் மீது அல்லாஹ்வுடைய அரிஸ் இருக்கிறது. எதன் மீது இருக்கிறது? நீரின் மீது அல்லாஹ்வுடைய அரிஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 100 படித்தரம் உண்டு. ஒவ்வொரு 2 படித்தரத்திற்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தெரியுமா? சொர்க்கத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லட்சோபலட்ச கோடிக்கணக்கான மக்கள் வந்து மரணித்து மறுமையில் எழுப்பி சொர்க்கவாசிகள் என்று தீர்மானித்து அனுப்ப வேண்டுமானால் சொர்க்கம் எவ்வளவு பெருசு சகோதரர்களே? சொர்க்கத்திற்கு 100 படித்தரம் உண்டு. ஒவ்வொரு 2 படித்தரத்திற்கும் இடைப்பட்ட தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், படித்தரத்தில் உன்னதமான படித்தரத்தில் இருப்பதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது. அதற்கு மேல் அல்லாஹ்வுடைய அரிஸ், அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழிருந்துதான் சொர்க்கத்தினுடைய நீரூற்றே ஓடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக 11வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அரிஸ் என்பது வகான அர்ஷுஹு அலல் மாஇ, அல்லாஹ் தன்னுடைய அரிசை நீரின் மீது அமைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த சம்பவத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். அன்பார்ந்த சோர்களே, அடுத்ததாக நாம் பார்ப்பவிருப்பது அல்லாஹுவை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எத்தனையோ இறை தூதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்து போயிருக்கிறார்கள். அல்லாஹுவை யாராவது பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹுவை குறித்து நாம் அடுத்த கட்டமாக தெரிந்து கொள்கிற ஒரு பாடம், அல்லாஹுவை பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மிஅராஜுடைய பயணத்தில் நீங்கள் அல்லாஹுவை பார்த்தீர்களா யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அல்லாஹ் ஒளிமயமானவன், அல்லாஹ் ஒளிமயமானவன், எப்படி அவனால் மனித கண் கொண்டு பார்க்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், 3 விஷயங்களை யாராவது சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 3 விஷயங்களில் ஒன்று, இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு முழுமையாக எடுத்துச் சொல்லாமல் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் மறைத்தார் என்று யாராவது சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வின் மீதே பொய் சொல்லுகிறார்கள்.
இரண்டாவது, நாளை நடப்பதை மறைவாக உள்ள விஷயங்களை அறிகின்ற காரியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் என்று யாராவது சொன்னாலும் அவர்களும் அல்லாஹ்வின் மீது அபாண்டமாக பொய் சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார் என்று யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டாலும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லுகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்களில் ஒரு சாரார் கேட்டார்கள், மூமின்களின் தாயே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுவை பார்க்கவில்லையா? அப்படியானால் அல்லாஹ் 81வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் ரஆஹு பில் உஃப்கில் முபீன். தெளிவான அடிப்படையில் அவர் இறங்க கண்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறானே. தெளிவாக அவர் இறங்க கண்டார் என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே சொல்கிறானே. மேலும் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் 53வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தில் வலக்கத் ரஆஹு, மீண்டும் ஒரு முறை கண்டார், நஸ்லத்தன் உஹ்ரா, வானத்தின் அடிப்பகுதியில் மீண்டும் ஒரு முறை கண்டார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அது யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது கண்டார்? அப்ப அல்லாஹுவை இல்லை அவர் பார்த்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 முறையும் பார்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உண்மை தோற்றத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே தவிர அல்லாஹுவை யாரும் பார்க்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார் என்று யாராவது சொன்னால் அல்லாஹ்வின் மீது அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்க. அப்போ அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது. இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை மூமின்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்றால் மறுமையிலோ? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 6வது அத்தியாயத்தின் 104வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். நீங்கள் அவனை பார்க்க முடியாது, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய பார்வை அவனை அடையாது. அவனுடைய அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு மூமினுக்கு 2 வகையான சந்தோஷம். ஒரு மூமினுக்கு எத்தனை சந்தோஷம்? ஒரு மூமினுக்கு 2 வகையான சந்தோஷம். ஒன்று, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில், அந்த நோன்பு திறக்கிற ஆரம்ப நேரத்தில் நோன்பு திறப்பதற்காக வேண்டி உணவுகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் நோன்பு திறப்பதை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறாரே, அந்த மூமினுக்கு எவ்வளவு சந்தோஷம்! அது ஒரு மூமினுடைய முதல் சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை அந்த மறுமை நாளில் பார்க்கிற சந்தோஷம். அல் காரியத்து மல் காரியா என்கிற அத்தியாயத்திலும் ஹல் அதாக ஹதீசுல் ஆசியா உஜூஹு யௌமஇதின் ஹாசியா என்கிற அத்தியாயத்திலும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சாராரின் முகம் அந்த மறுமை நாளில் மகிழ்ச்சி அடைந்ததாக இருக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹுவை உண்மை மூமின்கள் அந்த மறுமை நாளிலே பார்க்க போகிறார்கள் சோர்களே. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்களுக்கு 2 வகையான சந்தோஷம். இந்த கண் கொண்டு நீங்கள் அல்லாஹுவை பார்க்க முடியாது, இது பலகீனமான கண். காரணம், அல்லாஹ் என்பவன் ஒளிமயமானவன், தூதர்களே பார்க்க முடியாது. அல்லாஹ் என்பவன் அந்த அளவுக்கு பிரகாசமானவன். இனி அல்லாஹுவை மறுமை நாளிலே பார்க்க முடியும் என்றால் அடுத்ததாக நீங்கள் அல்லாஹுவை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுடைய முகபாவனை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய முகபாவனை எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மிக மிக அழகானவன். அல்லாஹ் உங்களிடத்திலும் அழகையே விரும்புகிறான். அல்லாஹ் மிக அழகானவன். அல்லாஹ் உங்களிடத்திலும் அழகையே விரும்புகிறான். அவன் பிரகாசமானவன், ஒளிமயமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை குறித்து மனித சமூகத்திற்கு இப்படி சொல்லும்போது சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம், யா ரசூலல்லாஹ், கோடான கோடி மக்கள் இருப்பார்களே மறுமை நாளில், அந்த அல்லாஹுவை பார்க்க நமக்கு ஏதாவது இடையூறு இருக்குமா யா ரசூலல்லாஹ்? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானத்தில் தெரிகின்ற அந்த சந்திரனை பார்க்க உங்களுக்கு ஏதாவது சிரமம் உண்டா? வானத்திலே இருக்கிற அந்த சந்திரனை பார்க்க உங்களுக்கு ஏதாவது சிரமம் உண்டா? இல்லைதானே? அதை விட அளவுக்கு அதிகமான பிரகாசத்தோடு மறுமை நாளில் மூமின்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப அல்லாஹ் என்பவன் அழகானவன், அழகையே விரும்புகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் உண்டு. மனிதனை காட்டிலும் மிக மிக கோரமாக கடவுள்களை இன்றைக்கு மனிதன் தயாரித்து வைத்திருக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? கடவுளுக்கு 4 கண்ணு, கடவுளுக்கு ஒரு 5-6 கை, கடவுளுடைய கையில் சூலாயுதம், கடவுளுடைய கையில் அருவாள், கடவுளுக்கு 2-3 தலை, கடவுளுக்கு யானையினுடைய தும்பிக்கை போல, மனித தலை யானையினுடைய தும்பிக்கை போல ஒன்றை செய்து அது கடவுள் என்கிறார்கள். கடவுள் எலிகள் கடவுள், பாம்புகள் கடவுள். கடவுளை குறித்து மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு அசிங்கமான அருவருக்கத்தக்க தோற்றத்தில் இருந்தாலும் சரி, ஒரு சில கடவுள்களை வைத்திருக்கிறார்கள், பார்த்தாலே பயமாக இருக்கும். நாக்கை எல்லாம் தள்ளி 2 கோரப்பற்களோடு ஒரு சில கடவுள்களை வைத்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் கடவுளை குறித்து என்ன சொல்கிறான்? தன்னை பற்றி என்ன சொல்கிறான்? நான் மிக மிக அழகானவன், அல்லாஹ் ஒளிமயமானவன், அல்லாஹ் அழகானவன். உங்களிடத்தில் அழகையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களில் ஒரு சாரார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை மறுமை நாளில் நாம் பார்க்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வை மறுமை நாளில் நாம் பார்க்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? ஆம், பார்க்க முடியும். அல்லாஹ் மறுமை நாளில் மூமின்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான். அப்படி வரும் பொழுது முழு நிலவை நீங்கள் பார்ப்பதைப் போல் அந்த அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பீர்கள். மறுமையிலும் அல்லாஹுவை பார்க்க முடியாதது யார்? மறுமையிலும் அல்லாஹுவை பார்க்க முடியாது. அந்த துர்பாக்கியசாலிகள் யார் சகோதரர்களே? யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினார்களோ, யார் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நிராகரித்தார்களோ, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கிய வேதத்தை புறக்கணித்தார்களோ, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்தார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் தன்னை பார்க்காதவர்களாக, குருடர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய ஆயத்தருக்கு சாட்சி. அல்லாஹ் மறுமை நாளில் அவனை பார்க்கக்கூடிய நல்லவர்களாக, அவனுடைய கருணைக்குரிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும். அதுதான் நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். என்னை படைத்த ரப்பை மறுமை நாளிலே நான் பார்க்க போகிறேன். இந்த உலகத்தில் கோடான கோடி முகபாவனை உடையவர்களை எல்லாம் ஹஜ்ஜுடைய காலத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டு மக்கள் ஒவ்வொரு தோற்றத்தோடு, கருப்பர் என்றும் கருப்பிலும் ஒரு மாதிரியான கருப்பு, வெண்மையிலும் ஒரு மாதிரியான வெண்மை, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு ஹஜ்ஜுடைய காலத்திலே உங்களுக்கு கிடைக்கும். உலகத்திலே பலதரப்பட்ட மக்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எனக்கெல்லாம் தலைவராக, இறுதி நபியாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் மறுமை நாளிலே பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி நமக்கு போதித்தார்களே அல்லாஹ், அந்த அல்லாஹுவையும் அந்த மறுமை நாளிலே நாம் பார்க்க போகிறோம் என்றால் அது நமக்கு சந்தோஷமா இல்லையா சகோதர சகோதரிகளே? நமக்கு சந்தோஷம்தான். இனி அடுத்ததாக அல்லாஹுவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுக்கு பார்க்கக்கூடிய கண்கள் உண்டா? அல்லாஹ்வுக்கு கைகள் உண்டா? அல்லாஹ்வுக்கு கால்கள் உண்டா? அல்லாஹ் நடக்கிறானா? அல்லாஹ் ஓடி வருகிறானா? அல்லாஹுவை குறித்து அல்லாஹ் சிரிப்பானா? அல்லாஹ் கோபப்படுவானா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்கு எத்தனையோ ஆயத்துகள் திருக்குர்ஆனிலே உண்டு. அது குறித்து உங்களுக்கு நான் விரிவாக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சிரிக்கிறான். அல்லாஹ் சிரிக்கிறான் என்றால் அல்லாஹ் சிரிக்கிறான். இனி நாம் சிரிப்பதை போல 2 உதடு, ஒரு நாக்கு, கொஞ்சம் வரிசையாக பல், இப்படி நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. அல்லாஹ் சிரிக்கிறானா? அல்லாஹ் சிரிக்கிறான். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 சாரார் சொர்க்கத்திலே நேருக்கு நேராக சந்திக்கிறார்களாம். அந்த 2 சாராரும் அதிசயப்படுகிறார்களாம். அவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 2 சாரார் யார்? இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு செல்லும் பொழுது எதிரணியிலே இருக்கிற ஒரு மனிதர் இந்த மனிதரை கொன்று விடுகிறார். அவர் முஸ்லீமாக ஷஹீதாக மாறுகிறார். அவர் நேரடியாக சொர்க்கம் செல்லுகிறார். கொன்றவர் எதிரணியிலே இருக்கிறார். சிறிது காலம் பொறுத்து அவர் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்று அவரும் ஷஹீதாக மரணிக்கிறார். அவரும் சொர்க்கவாசி. இறந்து போனவரும் சொர்க்கவாசி, கொலை செய்தவரும் சொர்க்கவாசி. 2 பேரும் சொர்க்கத்திலே சந்திக்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், நீதானே என்னை கொன்றீர்கள்? நான் கொன்னேன், பிறகு நான் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னையும் பிறர் கொலை செய்து விட்டார்கள்.
அப்ப இரண்டு சாராரையும் பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சிரிப்பான். அல்லாஹ்வுக்கு கைகள் உண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் அதை பெற்றுக்கொண்டு ஒரு குதிரை மேய்ப்பாளன் குதிரையை வளர்ப்பதை போல அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் திரும்ப தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு கைகள் உண்டு, அல்லாஹ்வுக்கு கால்கள் உண்டா? உண்டு. மறுமை நாளில் அல்லாஹ் அந்த ஒவ்வொரு அடியார்களையும் மறுமை நாளிலே அல்லாஹ் நிறுத்தி ஒரு மலக்கு வந்து சொல்லுவாராம், உலகத்தில் யார் யாரையெல்லாம் வணங்கினீர்களோ அவரவர்களோடு போய் நில்லுங்கள் என்பாராம். இந்த உலகத்தில் கோடான கோடி தெய்வங்கள், பல கோடி தெய்வங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வணங்கிய மக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாரை வணங்கிய மக்கள், அவுலியாக்களை வணங்கிய மக்கள், உருவச் சிலைகளை வணங்கிய மக்கள், காற்றை வணங்கிய மக்கள், சூரியனை வணங்கிய மக்கள், சந்திரனை வணங்கிய மக்கள், நெருப்பை வணங்கிய மக்கள், கடல்களை வணங்கிய மக்கள், உருவச் சிலைகளை வணங்கிய மக்கள், யார் யாரையெல்லாம் வணங்கினீர்களோ இந்த நாளில் அவரவர்களோடு போய் நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம். ஒரு அறிவிப்பாளர் சொல்லுவாராம். அப்பொழுது எல்லாம் பிரிந்து பிரிந்து நிற்பார்கள், ஒரு குறிப்பிட்ட சாராரை தவிர. அது யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும், மூமின்களிலே இருக்கிற முனாஃபிக்குகளும் பெரும் பாவிகளும் மூமின்களும். இப்படி ஒரு சாரார் தனிமையிலே நிற்பார்கள். அவர்கள் யாருக்கு பின்னாலும் செல்ல மாட்டார்கள். அப்பொழுது அழைப்பாளர் கேட்பாராம், உங்களுடைய ரப் யார்? நீங்கள் ஏன் வணங்கியவரோடு செல்லவில்லை? உங்களுடைய ரப் யார்? யூதர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் உஸைர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் அல்லாஹ்வுடைய மகன், அவரைத்தான் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். உடனே அவருக்கு சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும், அல்லாஹ்வுக்கு ஏது மகன்? அது போகட்டும். யூதர்களே, உங்களுக்கு இந்த நாளில் என்ன வேண்டும்? தலைக்கு மேல் சூரியன் இருக்கும், பாவங்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மனிதனும் வியர்வையால் முங்கி துடிதுடித்து நிற்கிற நாள் அந்த நாள். குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காதா என்று மனிதன் ஏங்கி தவிக்கின்ற நாள் அந்த நாள். மூமின்களுக்கு கௌசர் என்று சொல்லப்படுகிற தடாகம் உண்டு, அங்கே மூமின்கள் அருந்துவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். யூதர்கள் சொல்லுவார்கள், யா இறைவா, எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று. நரகத்தை அல்லாஹ் காணல் நீரை போல மாற்றி, அதோ தெரிகிறது தண்ணீர், போய் எடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானா. குடிப்பதற்காக வேண்டி செல்லுவார்கள், நரக படுகொலையிலே விழுந்து அவர்கள் மாய்ந்து விடுவார்கள். கிறிஸ்தவர்கள், நீங்கள் யாரை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களுடைய ரப் யார்? நாங்கள் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்து நிற்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய நேரடி படைப்பு, அல்லாஹ்வுடைய மகன். அவர்களுக்கும் சொல்லப்படும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று. அவர்களும் குடிக்க தண்ணீர் கேட்க காணல் நீர் காண்பித்து கொடுக்கப்படும். அவர்களும் போய் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். எஞ்சி இருப்பது முஸ்லிம் சமூகம் மட்டும். அதில் முனாஃபிக்குகள், பெரும் பாவிகள், மூமின்கள். நீங்கள் யாரை எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? மூமின்கள் எல்லாம், முஸ்லிம்கள் எல்லாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இன்னவர சமூகத்தை நாங்கள் பார்த்திருந்தாலும் எங்களுடைய வணக்க வழிபாடு வேறுதானே யா அல்லாஹ். நாங்கள் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவனை தவிர யாரையும் நாங்கள் வணங்கவில்லை. அந்த அல்லாஹுவை எதிர்பார்த்துதான் இந்த மறுமை நாளிலே நிற்கிறோம் என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் தன்னுடைய காலை முதலில் வெளிப்படுத்துவான். தன்னுடைய காலை முதலில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். உடனே மூமின்கள் எல்லாம் அந்த காலிலே விழுந்து சுஜூது செய்வார்கள் அந்த மறுமை நாளில். முஸ்லிம்களில் ஒரு சாரார் சுஜூது செய்ய அவர்கள் முற்படும் பொழுது அல்லாஹ் அவருடைய முதுகை பலகையை போல மாற்றி விடுவான். அவர்கள் சுஜூது செய்ய முடியாது. யார் அவர்கள்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கும் கேடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, தொழுவார்கள் கொடும்போக்காக, சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக, நேரத்தை கழிப்பதற்காக, உயிரோட்டம் இல்லாமல், தொழுகையில் ஓத வேண்டிய திக்ருகளை, ஸலவாத்துகளை முழுமையாக சொல்லாமல், எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழாமல் பொடும்போக்காக தொழுவார்களே, அவர்கள் அந்த மறுமை நாளில் அந்த தொழுகைக்கும் கூலி கொடுக்கப்படாது. அந்த அல்லாஹ்வுடைய பாதத்தில் சஜிதா செய்ய முடியாமல் அவர்கள் பலகையை போல நிற்பார்கள். அப்ப இந்த இடத்துல தெரிகிறது, அல்லாஹ்வுக்கு கால்கள் உண்டு. நரகம் ஒரு கட்டத்திலே சொல்லுமாம், யா அல்லாஹ், சூடு அதிகமாகி என்னுள் ஒரு பகுதி விழுங்கி விட்டது யா அல்லாஹ் என்று சொல்லுமாம். அல்லாஹ் தன்னுடைய காலை தூக்கி அதன் மேல் வைப்பான். அது சிறிது சமாதானம் அடையும். அல்லாஹ்வுக்கு கால்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஒரு ஜான் நெருங்கினால் அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் ஒரு முழம் நெருங்கி வருவான். நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு முழம் நெருங்கினால்
அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் ஒரு கையளவு நெருங்கி வருவான். நீங்கள் அல்லாஹுவை நெருங்க நீங்கள் நடந்து சென்றாலோ அல்லாஹ்வும் உங்களை சந்திக்க நடந்து வருவான். நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க ஓடி வந்தாலோ அல்லாஹ்வும் உங்களை சந்திக்க ஓடோடி வருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்பவன் பார்க்கக்கூடியவன் தான், அல்லாஹ் என்பவன் கேட்கக்கூடியவன் தான், அல்லாஹ் என்பவன் சிரிக்கக்கூடியவன் தான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் யார்? யார் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள்? அல்லாஹ் அவர்களை மறுமை நாளில் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களோடு பேசவே மாட்டான், அவர்களை கருணை கண் கொண்டு கூட பார்க்க மாட்டான் என்று அல்லாஹ்வே பட்டியல் போடுகிறானே. அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் யார்? நிறைய பெரும் பாவங்களை செய்தவர்கள், பெரும் பாவங்களில் ஈடுபட்டவர்கள், பொய் சத்தியம் போட்டு வியாபாரம் செய்தவர்கள், பொய் சத்தியம் போட்டு வியாபாரம் செய்தவர்கள், அண்டை வீட்டு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக அந்த பெண்ணோடு விபச்சாரம் புரிந்தவர்கள், தொழுகையை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ் சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் அதை மறைத்தவர்கள். பட்டியல் இப்படி நீண்டு கொண்டே போகும். அதையே ஒரு நாளைக்கு பேசலாம். அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் யார்? அதையே ஒரு நாள் முழுவதாக பேசலாம். அப்ப அல்லாஹ் கோபப்படக்கூடியவன், அல்லாஹ் சிரிக்கக்கூடியவன், அல்லாஹ் பிரகாசமான தோற்றத்திற்குரியவன். எல்லாம் அல்லாஹுவை குறித்து தெளிவாக நாம் நம்ப வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆனால் நாம் ஒரு கற்பனை செய்து அல்லாஹ்வுக்கு கையுண்டுமா? அப்ப அந்த கை ஒரு 6 விரலாக இருக்குமோ? அல்லாஹ்வுக்கு கை என்றால் நமக்கு 2 கை, அவனுக்கு ஒரு 10 கையாக இருக்குமோ? அவனுக்கு கை என்றால் எப்படி இருக்கும்? இந்த கற்பனை செய்கிற உரிமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. அல்லாஹ் என்பவனை நீங்கள் இப்படி புரிய வேண்டும். அவன் வானத்தில் இருக்கிறான், வானத்தில் அரிசின் மீது இருக்கிறான், அரசு நீரின் மீது இருக்கிறது. அரிசி எங்கே இருக்கிறது? அரிசி 7 வானங்களையும் தாண்டி, நரகத்தை தாண்டி, சொர்க்கத்தினுடைய 100 படித்தரத்தையும் தாண்டி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேல் அரிசி இருக்கிறது. அல்லாஹுவோ அவன் ஒளிமயமாகனவன், அவன் அழகானவன், அவனுக்கு கையுண்டு கால்கள் உண்டு, அவன் நடக்கிறான், அவன் வருகிறான், மக்களை விசாரிப்பான், மக்களுக்கு தீர்ப்பு சொல்வான், எல்லாம் உண்டு. ஆனால் இப்படித்தான் இருப்பான் என்று நீங்கள் அல்லாஹுவை கற்பனை செய்தால் வழிகேடு ஆரம்பமாகிவிடும். இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விடுவீர்கள். அப்படியானால் இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட பாடம் என்ன சோர்களே? சென்ற வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட பாடம் என்ன? அல்லாஹ் எதன் மூலம் உருவானான் என்றால் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல் எப்பொருளும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒன்றுமே கிடையாது. இனி அவனுடைய ஆற்றல், அவனுடைய படைத்தல், அவனுடைய சிஃபத், அவனுடைய நீதி பரிமாணம் செய்கிற தன்மை, அவன் எப்படிப்பட்ட படைப்பாளன், அவன் எப்படிப்பட்ட அன்பு செலுத்தக்கூடியவன், எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதையெல்லாம் தொடர்ந்து இந்த வகுப்பிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் பார்த்தது, அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான், அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான், அரிசி நீரின் மீது இருக்கிறது. இதைத்தான் இன்றைய வகுப்பிலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த உலகத்தில் லட்சோப லட்ச இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் சோர்களே, அப்படித்தானே? இந்த லட்சோப லட்ச இறை தூதர்களும் எதற்காக வேண்டி வந்தார்கள் என்று முதல் வகுப்பிலே நாம் பார்த்தோம். அல்லாஹுவை மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் இறை தூதர்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்கள் உண்டு, அல்லாஹுவை எல்லாரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன் அவுலியாக்களிடத்திலே போறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் குறித்து அவர்கள் சரியாக புரியவில்லை. அவநம்பிக்கை, பச்சையாக சொல்ல வேண்டுமானால். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம், ரசூலுல்லாஹ் சந்தித்த சமூகம் அல்லாஹுவை புரிந்து கொண்ட சமூகமா, புரிந்து கொள்ளாத சமூகமா என்றால் அல்லாஹுவை புரிந்து கொண்ட சமூகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அனுப்பப்பட்டார் என்றால் அல்லாஹ்வுடைய பண்புகளை அவர்கள் மறுத்தார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மறுப்பதை போல. அப்ப அவர்கள் எப்படிப்பட்ட சமூகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை கொண்டும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமை நாளில் அவன் வம்தஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளும் நல்லவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்கிற அந்த நாளில் நல்லவர்களோடு நிற்கிற வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும். மகிழ்ச்சியாக மறுமை நாளில் ஒரு சாரா நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட கூட்டத்தோடு நம்மை சேர்த்த வேண்டும். மூமின்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹுவை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, அப்படிப்பட்ட கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மை சேர்த்த வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உன்னதமான ஒரு அந்தஸ்தை, உன்னதமான ஒரு பதவியை அல்லாஹ் அந்த மறுமை நாளில் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் பாடுபடுவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதன் நம் அனைவர்களுக்கும் அதற்குண்டான வாய்ப்பை நல்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.